அகம்புறம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எளிமையாக எப்படி தேங்காய் பர்ஃபி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம என்ன செய்யணும், வீட்டிலே தேங்காவை திருவிக்கோங்க. நீங்கள் இந்த கத்தியிலலாம் நீங்கள் வெட்டிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு சுற்றுனீங்கன்னா அதில் கருப்பு கருப்பாக வந்துடுங்க. அந்த பர்ஃபி நேரம் மாறிடும். நீங்கள் நல்ல தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா திருவிக்கோங்க. திருவிட்டு நீங்கள் தேங்காய் பர்ஃபி செய்யலாங்க. நம்ம இன்றைக்கி நீங்கள் 2 கிளாஸ், நான் பாருங்கள் பெரிய கிளாஸ் 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். அந்த 2 கிளாஸுக்கு தேங்காய் பூ திருவி இருக்கேன் பாருங்கள். நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்கள். தேங்காய் திருவுனது பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குங்க. பூ பார்க்குறதுக்கே திருவுனிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பர்ஃபி. நீங்கள் வேறு எதுவும் மிக்சிலலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. நல்லா இப்படி திருவி வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் தேங்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுக்கோங்க. இன்றைக்கி உடச்ச தேங்காவாக இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒன்று குக்கராக இருக்கலாம், இல்லைன்னா அந்த அடிகனமான இருப்பு சட்டியாக இருக்கலாம். நான் பாருங்கள் 1/2 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேங்க. நிறைய பேர் தண்ணி ஊற்றி தான் தேங்காய் பர்ஃபி செய்வாங்க. நான் பால் ஊற்றி தான் செய்வேன். நல்லா இருக்குங்க. பாலோட மனம் நல்ல சுவையாக இருக்கும். பசும்பால் கிடச்சா ரொம்ப நல்லது. எந்த பால் இருந்தாலும் பரவாயில்லைங்க. காய்ச்சின பால் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். அதுக்கு நான் 2.25 கிளாஸு சர்க்கரை சீனி போட்டிருக்கேங்க. அதாவது நம்ம எந்த கிளாஸில் எடுத்தோமோ 3/4 கிளாஸு, அதுக்கு 2 கிளாஸ் தேங்காய் பூ, 1/2 கிளாஸ் பால், அதுக்கு 3/4 கிளாஸுன்னு 3 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது நான் கணக்கு 2.25 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். அந்த பெரிய டம்ளருக்கு கரெக்டாக இருக்குங்க. இனிப்பு எல்லாமே ருசியாக சுவையாக இருக்கும். தேங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நெய் சேர்க்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். தேங்காயே நல்லா நீங்கள் பர்ஃபி கிண்ட போகிறோம், அதில் எண்ணெய் வரும். அதுவே நல்ல சுவையாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா அந்த சீனி லேசாக கரைஞ்சா போதும். எந்த பக்குவம் பார்க்க வேண்டாம், கம்பி பக்குவம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சீனி கரைஞ்சோடனே நம்ம தேங்காயை தூக்கி அதில் போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் நேரம் கிண்டணும். அதிகபட்சம் 10 நிமிஷம் தாங்க ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் மாறாது. எப்போவுமே நம்ம அதிகப்படியாக தணல் வைக்க போகிறோம், சீக்கிரம் குக் ஆயிரும். அந்த ருசி கம்மியாக இருக்கும். கொஞ்சம் குறைச்சி வச்சு பண்ணிங்கன்னா எப்போவுமே ருசி நல்லாயிருக்கும். சமையலில் எப்போவுமே நம்ம அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், தேங்காய் அப்படியே போட்டுற வேண்டியதான். கரைஞ்ச உடனே நல்லா கரைஞ்சி நுர வரும். நுர வந்தோடனே நம்ம தேங்காய் அப்படியே போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்ல அந்த சீனி பாகு ஃபுல்லாக அந்த தேங்காய் பூ நல்லா போகணும். நல்லா கரைச்சிக்கோங்க. இது டக்குன்னு செஞ்சிடலாங்க. நம்ம பண்டம் இல்லை வீட்டில், திடீர்னு யாரோ வரப்போகிறாங்க, வெளியில் போய் நம்ம வாங்க முடியாது அப்படின்னா வீட்டில் தேங்காய் இருந்தால் உடச்சி உடனே திருப்பி செஞ்சிடலாம். ஒரு 25 கிராம் அண்டிப்பருப்பு வச்சுருக்கேங்க, அதாவது முந்திரி பருப்பு. அது நெய்யில் கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் போட்டால் போதும். அதில் போட்டு நான் என்ன செய்யுங்க, நல்லா வறுத்துக்கோங்க. நெய் இல்லாட்டாலும் தேங்காய் நெய்யில் போட்டு வறுத்து போடலாம். நல்லா தாங்க இருக்கும். தேங்காய் பர்ஃபிக்கு நல்ல மணமாக இருக்கும். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி 1 ஸ்பூன் ஏலக்காய் நீங்கள் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற பொடியெலாம் வாங்கி போடாதீங்க. இல்லைனா வீட்லேயே மிக்சியில் நம்ம ஏலக்காயை ஒரு 50 கிராம் வாங்கி திரித்து வச்சுக்கோங்க. அதை போடுங்க. நீங்கள் ஆனால் தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்பப்போ தட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு தட்டில் நல்லா தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் 1 ஸ்பூன் நல்லா தடவி வச்சுக்கோங்க. இந்த பக்குவம் எப்படி முடிகிறதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம பர்ஃபி செய்ய போகிறோம், ரொம்ப முருகினாலும் மிட்டாய் மாதிரி ஆயிரும். இந்த பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை தூக்கி அதில் போட்டாச்சு. அந்த அடி சட்டியை விட்டு அது தனியாக அல்வா பக்குவத்துக்கு வரணும். நீங்கள் அடியில் பாருங்கள், இப்போ அந்த ஒரு எண்ணெய் பசை அப்படியே இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள் சட்டியில். நீங்கள் அது முடிய போகிற என்ன செஞ்சிங்கன்னா அந்த ஓரம் ஃபுல்லாக அப்படியே பொறுக்கு மாதிரி வந்துடும். நல்ல அடி கனமாக உருண்டுட்டு வரும். நம்ம கிண்டவே முடியாது. அது அப்படியே சட்டியை விட்டு அப்படியே தனியாக கலண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், சட்டியை விட்டு கலண்டு வராது, பிசு பிசுன்னு இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். நம்ம பக்குவம் பார்க்குறது தான். நம்ம அந்த சட்டியில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. சட்டியை விட்டு தனியாக வந்துடும் அந்த பக்குவம். நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம், தெரியும். இப்போ பாருங்கள், பிசு பிசுப்பு தன்மை தெரியுது பாருங்கள். அதில் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது அப்படியே இறுகி வந்துடும். சுருட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள், இந்த வரப்போகுது கடைசி ஸ்டேஜுக்கு வந்துடும். நம்ம இந்த அப்படியே சட்டியை விட்டு தனியாக வந்துடும். அல்வா எல்லாமே, பர்ஃபி, மைசூர்பா எல்லாமே இந்த பக்குவம் தான். அந்த கரெக்டாக அந்த அப்படி தனியாக வந்துடணும். அந்த பாருங்கள், அப்படியே சுருண்டு வந்துடும். தனியாக எடுத்து டக்குன்னு தட்டிட்டால் அடியில் சட்டியில் எதுவுமே இருக்காது. நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அதிகபட்சம் நீங்கள் ஆகும் நம்ம தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபி நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் அப்பப்போ செஞ்சு கொடுத்துட்டா 10 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க. பால் ஊற்றிட்டோமே ஏதோ ஆயிரும்னு நினைக்க வேண்டாம். நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி இது செய்வேன். எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், முடிஞ்சிச்சு. அந்த பாருங்கள், சட்டியை விட்டு வந்துடுச்சு. ஒன்றுமே இல்லை பாருங்கள், சட்டியில் அப்படியே உருண்டு வெளியில் தனியாக வந்துடும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னால் மிட்டாய் மாதிரி ஆயிரும், சாஃப்டாக இருக்காது. நீங்கள் நல்லா இதை நல்லா தட்டில் நல்லா தட்டி வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து நல்ல பீஸ் லேசாக ஆறினா போகிறோம், ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, பீஸ் போட வராது.
லேசாக ஆறின உடனே நீங்கள் ஒரு கத்தி எடுத்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் என்ன செய்யணும், தட்டிக்கணும். ரொம்ப நல்லதுங்க. தேங்காய் வந்து சேர்க்குறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இது சுவையாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். நாங்கள் திருநெல்வேலியிலலாம் நாங்கள் அடிக்கடி என்ன செய்வோம், எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு பண்டை செய்வோம். அதில் முக்கியமானது இந்த தேங்காய் பர்ஃபி. ஒரு வாரம் தேங்காய் பர்ஃபினா ஒரு வாரம் மைசூர்பா, அப்படி ஏதாவது ஒரு மாற்றி மாற்றி செஞ்சிகிட்டே இருப்போம். வீட்டிலே தான் அநேகமாக செஞ்சு கொடுக்குறது, கடையில் வாங்கி கொடுக்குறது ரொம்ப தவிர்த்துருங்க. கடையில் எந்த எண்ணெய் செய்கிறாங்களோ எதில் செய்கிறாங்கன்னு தெரில. நீங்கள் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுக்கு, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சிடலாங்க. பண்டை அழகாக செய்யலாம். தேங்காய் பர்ஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பக்குவம் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கத்தி எடுத்தீங்க பாருங்கள், நான் வெட்டிட்டேன். ஷேப் நல்லா அழகாக கத்தி வச்சு வெட்டிட்டு என்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப், ஸ்கொயர்னா ஸ்கொயரு, டைமண்ட்னா டைமண்ட், அந்த ஷேப்புக்கு நம்ம என்ன செஞ்சணும், கத்தி வச்சு வெட்டிட்டு சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. திருநெல்வேலி தேங்காய் பர்ஃபி. என்னுடைய சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.